தனுஷ்கோடி நோக்கி 40 நாட்களுக்கு பின் ஆயிரக்கணக்கான பிளமிங்கோ பறவைகள் தாமதமாக வலசை வந்துள்ளன. கடல் மாசுபாடு மற்றும் கடல் நீரின் தரம் குறைவதால் பறவைகளின் வலசை குறைந்து வருவதாக பறவைகள் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி செல்லும் பாதையில் கோதண்டராமர் கோவில் கடற்கரை பகுதி அருகே பிளமிங்கோ பறவைகள் வர தொடங்கியுள்ளன. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து பிளமிங்கோ பறவைகள் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி இறுதி வரை உணவு தேடி வருவது வழக்கம். இங்குள்ள சதுப்பு நில பகுதியில் வாழும் கடல்வாழ் உயிரினங்களை உணவாக கொண்டு வாழும் இப்பறவைகள் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் தமிழகத்தில் உள்ள சரணாலயங்களுக்கு செல்லும். ஆனால் இந்த ஆண்டு 40 நாட்கள் தாமதமாக பிளமிங்கோ பறவைகள் வலசை வந்துள்ளன. இந்த அருப்புக்கோட்டையிலிருந்து வரோம். இங்கே ராமேஸ்வரத்து பக்கத்தில் கோதண்டராமர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஜனவரி பிப்ரவரி மாதம் வருஷம் வர்றது வழக்கம். அதுபோல் இந்த வருஷமும் நிறையா வந்திருக்கு. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் காவல் வனத்துறையும் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணி ஒரு டவர் மாதிரி இல்லை பைனோக்குலர் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது தூரமாக தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து நல்லா பார்க்குற மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் கடலில் கலப்பதால் தண்ணீரின் pH அளவு குறைந்ததால் பறவைகள் உண்ணக்கூடிய பாசி வகைகள் உற்பத்தி ஆகாததால் வலசை வரும் பிளமிங்கோ பறவைகள் சிரமங்களை சந்திக்கின்றன. ஒரு நாளுமே இந்த எண்ணிக்கை பெருகி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4000 பூனாரைகள் கோதண்டராமர் அந்த கடல் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ இதில் சம பங்கு இளம் பறவைகள் இந்த ஆண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இது எல்லாமே பெரிய பறவைகளாக நமக்கு வரும். இந்த பூனாரைகளோடு சேர்ந்து கடல் ஆலாக்கள், கடல் காகங்கள், அப்புறம் உள்ளான் வகையை சேர்ந்த நிறைய அரிய வகை பறவைகள் இவை எல்லாம் கிட்டத்தட்ட வடதுருவ பகுதியிலிருந்து ஒரு 7000 கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம தென் தமிழக பகுதியான இந்த ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரைக்கு வந்திருக்கு. இந்த பறவைகளோட வருகை அப்படிங்கிறது நமக்கு சூழலோட ஒரு நல்ல நிலையை காட்டுற விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த கிழக்கு கடற்கரை பகுதி பல இடங்களில் கழிவுநீர் கலக்கிறதும் குப்பைகள் அதிகமாக சேர்றது இந்த கடல் வளத்தை கெடுக்க ஆரம்பிக்கும். தனுஷ்கோடியை சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாக மட்டுமே மக்கள் பார்த்து வரும் நிலையில் தனுஷ்கோடி பல்லுயிர் பெருக்கத்திற்கான முக்கிய இடமாக இருப்பதால் அதனை பாதுகாத்தால் மீன்களின் வளம் பெருகி மீனவர்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கும். இந்த பகுதியை பாதுகாக்க வனத்துறையுடன் இணைந்து கடல் மாசுபடுவதையும் நீர் மாசுபடுவதையும் தடுக்க வேண்டும் என பறவைகள் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன்.